வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடலூர் புத்தக திருவிழா 2025 மார்ச் 22 தொடங்கியிருக்கு. மார்ச் 31 வரை நடைபெறும். நடைபெற இடம் மஞ்சக்குப்பம் மைதானம். காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, இரவு 9 மணி வரை இருக்கும். ஒரு 100 ஸ்டால்கிட்ட வந்திருக்கு. ஏற்கனவே முதல் பாகத்தில் 50 ஸ்டால் பார்த்துருக்கோம். இந்த இரண்டாம் பாகத்தில் சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கக்கூடிய நிறையா ஸ்பெஷலான இடங்களையும் மற்ற 50 ஸ்டால்களையும் பார்க்கலாம். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷலான இடங்களில் இது ரொம்ப முக்கியமானது. காமிக் கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு காமிக் கேரக்டரும் அதை யார் கிரியேட் பண்ணால், எப்போ வெளியானுச்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸோடு ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது புக் ஃபேர் ஸ்டாலுக்கு கொஞ்சம் சைடில் தள்ளி இருக்குது. இது போக இந்த காமிக்ஸ் கதாபாத்திரம் சூப்பர் ஹீரோஸ்லாம் நல்லாவே செஞ்சு சவுண்ட் செட்டப்போட வச்சுருக்காங்க. நான் அதை அப்படியே அந்த ஆடியோ கிளிப்போட வைக்கிறேன், பாருங்கள். அதன் பிறகு நம்ம புக் ஸ்டால்ஸ் பார்க்கலாம். இதோட நீ எங்க போறன்னு பார்த்துருவோம். ஏன்னா உன்னை இப்பயே பொறிச்சு சாப்பிட போறேன். இந்த காலுக்குள்ளே தான் அந்த காமிக்ஸ் கேரக்டர்லாம் இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ சைடில் அதே மாதிரி நிறையா அந்த ராட்டினங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்காக. இந்த பக்கத்தில் சிந்தனை அரங்கம், இதுக்கு அந்த பக்கம் தான் புக் ஸ்டால் இருக்குது. ஸோ நான் போகும்போது இந்த ஸ்கூல் சில்ட்ரன் டான்ஸ் ஆடிக்கிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. உண்மையிலே எனக்கு டைமில் நின்று ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சுக்க அழகாக ஆடிக்கிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒயிட் கலரில் செட்டு போட்டிருக்க எல்லாமே படிப்பகம், அதே மாதிரி விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி, கோளரங்கம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஏசி சூப்பராக பண்ணியிருக்காங்க, 3D எல்லாமே. ஸோ ஃப்ரீ தான், சில்ட்ரன்ஸ் போய் பார்க்கலாம். நல்ல ஏசியில் அழகாக ஒவ்வொரு பேட்சாக விட்டுக்கிருந்தாங்க. ஸோ இது வந்து புக் ஃபேருக்கு சைடில் இருக்குது. ஸோ இந்த இடமும் நீங்கள் போய் பாருங்கள், சில்ட்ரன்ஸோடு போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து புக் ஃபேர் நமக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஏற்கனவே முதல் பாகத்தில் ஒரு 55 ஸ்டால் வரையும் பார்த்தோம். இது 58 கதா புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில்ட்ரன்ஸ்க்கானது. அதாவது வழக்கமாக அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் தான் எல்லா ஸ்டால்லையும் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப அழகாக வித்தியாசமாக கதைகள் மாதிரியா இல்லை சின்ன சின்ன வார்த்தைகள் கற்றுக் கொடுக்குற மாதிரி. வெளிநாட்டிலாம் இப்படி தான் சின்ன சின்ன வார்த்தைகள் வழியாக தான் ஃபஸ்ட்டு வாசிக்க வைப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் லென்த்தியான டைலாக் இருக்கும். இருட்டில் பூனை, நம்ம ஆல்ரெடி பூனையோட ரசிகர். ஸோ அதனால் இந்த புக்கை ரொம்ப ரசித்து பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த பூனை எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு கேட் லவராக இருந்தால் ஒரு மெசேஜை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க. ஸோ பூனைக்குட்டி புஸ்குட்டி அதோட லவர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக 59 வெற்றிமொழி பதிப்பகம். இங்கேயும் வந்து பாரதி புத்தகாலயம் மாதிரியே சில்ட்ரன்ஸ்க்கானது அல்லது படிப்பு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. நீ படித்து என்னவாக போகிறாய், வாசிப்பு பழக்கம், ஆசிரியராகிய மாணவன், இந்த மாதிரி அந்த எஜுகேஷன் ஓரியன்டாக ஸ்டால்ஸ் இங்கேயும் இருந்துச்சு. நமக்கு வழக்கமாக பாரதி புத்தகாலயம்ல தான் அந்த மாதிரி இருக்கும், இங்கேயுமே இருக்குது. அடுத்தது 60 வள்ளி பதிப்பகம். பதிப்பகம் சொன்னாலும் உங்கள் செல்லர் தான். ஸோ நமக்கு வானதி பதிப்பகத்தோட புத்தகங்கள், கண்ணதாசன் பதிப்பகம், சூர்யா பதிப்பகத்தோட புத்தகங்கள், அது வைரமுத்தோட படைப்புகள் கிடைக்கும் இங்கே. எஸ் ராமகிருஷ்ணனுடையது. ஸோ நல்ல குட்டி ஸ்டாலுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, ராஜேஷ்குமாரோடது, ஜெயமோகனுடைய புத்தகங்கள். ஸோ கடலூரை பொறுத்தவரையும் 50 ஸ்டாலில் 100 ஸ்டாலில் ஒரு 50 பேர் பப்ளிஷர் வந்திருப்பாங்கன்னா 50 பேர் செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. அடுத்து 61 நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து ரஷ்ய மொழி இலக்கியங்களோட மொழிபெயர்ப்புகள், கம்யூனிச சித்தாந்தங்கள், அதே போல் வரலாற்று நூல்கள், அப்புறம் இறையன்பவர்களுடைய நிறையா புத்தகங்கள், இது எல்லாமே நமக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் கிடைக்கும். அதே மாதிரி பாமா அவர்களுடைய புத்தகங்கள், கருக்கு, சங்கதி, இதெல்லாம் அவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவசியம் போய் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்ததாக எல்கேஎம், கல்கி மற்றும் நா பார்த்தசாரதி
அவருடைய வரலாற்று நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே குறைந்த விலையில் நல்லாயிருக்கும். படங்களோடு இருக்காது, பட் நல்ல நீட்டாக இருக்கும் புக்கு. அலைவாசி எல்லாமே ரொம்ப சீப்பாக வாங்கலாம். அடுத்து சைலேந்திர தயாபத்திரம், இதெல்லாம் அந்த ஆன்மீகம் ரீதியான ஸ்டால். எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா அறிமுகம் இல்லை, பட் பகவத்கீதை, ராமாயணம் அந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு. ஆனால் புக் ஃபேரை பொறுத்தவரை நமக்கு அனைத்து மதத்தினருக்கான புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். 66 ஸ்கூல் ரோம் மீடியா. இது வழக்கம் போல் சில்ட்ரன்ஸ்க்கான அந்த சின்ன சின்ன இங்கிலீஷ் புத்தகங்கள், ஆக்டிவிட்டி பேஸ்டு புத்தகங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டால் தான் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்படியும் சில்ட்ரன்ஸை வர வச்சா ஒரு 2 புத்தகம் வாங்கிடலாம். பட் அதை தாண்டி அவங்க வாசிப்பு பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து ஸ்ரீ பாலாஜி புக் செல்லர், லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க எல்லாமே செல்லர் தான். இங்கே வராத பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே ஒரு இடமா இங்கே கிடைக்கும். ஏன்னா எல்லா பதிப்பகமுமே எல்லா ஊருக்குமே வரமாட்டாங்க. பாருங்கள், உடையாரோட பாலகுமாரனுடைய உடையார், நெஞ்சுக்கு நிதி. அடுத்து 72 ஹிந்து தமிழ் திசை. இங்கே நமக்கு பா ராகவன் அவருடைய கனை ஏவு காலம். ஏன்னா அவருடைய பிற புத்தகங்களும் நமக்கு 0 டிகிரியில் தான் கிடைக்கும். இந்த புத்தகம் மட்டும் இங்கே கிடைக்கிது. அதே போல் மருதனுடைய 2-3 புக்ஸ் இங்கே சூப்பராக இருக்கும். கிப்ளிங்கின் கார்டு பற்றி நம்ம சேனல்லே தனி வீடியோ இருக்குது. இந்த புத்தகம் தான் நல்லாயிருக்கும், சின்ன பசங்களை வாங்கி கொடுக்கலாம். இதுபோக இன்னும் பல தலைவர்களை பற்றி சூப்பராக புக்ஸ் இருக்கும். லோட்டஸ் மல்டிமீடியா, இங்கிலீஷ் புத்தகங்களுக்கான ஸ்டால் தான். ஏகப்பட்ட செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள், அதோட தமிழ் மொழிபெயர்ப்புகள், ஃபேமஸான இங்கிலீஷ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்க வாடிவாசல் இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா நம்ம காலச்சோட்டிலே வாடிவாசல் தமிழில் இருக்கும். இதே படக்கதை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸ் வடிவத்தில் சீசு செல்லப்பா எழுதுனது காமிக்ஸ் வடிவத்தில் தமிழில் காலச்சோடு பதிப்பதில் இருக்குது. இங்கிலீஷில் இங்கே கிடைக்கிது. காமிக்ஸ்க்கு வந்து நமக்கு பெருமாள் முருகனும் டைலாக் எழுதியிருக்காரு. ஒரிஜினல் ஸ்டோரி சீசு செல்லப்பா எழுதுனது. அடுத்து நீலம் பப்ளிகேஷன்ஸ். இது வந்து வெளியில் நீலம், சால்ட், சிந்தன், யாவரும் புக்ஸ், பரிசல் இவங்களுடைய புக்ஸ் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து எல்லாருடைய புக்ஸும் இங்கே இல்லை. கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு போல். நீலம் பதிப்பகத்தோட புத்தகங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. நானே கேட்டேன், எங்கே யாவரம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க காணோம் அப்படின்னு. அது ஸ்டாக் நிறையா முடிஞ்சிருச்சு. அந்த போர்டு வந்து ஏற்கனவே விழுப்புரத்தில் வச்சுருந்ததான், அதுக்கு அடுத்து அப்படியே இங்கே வந்துட்டாங்க. பட் வம்சி பதிப்பகத்தோட புத்தகம்லாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்குன்னு. ஸோ அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்டால் இது. அடுத்ததாக புலமில் பார்த்தோன்னா நிறையா நாட்டுடைமையாக்கிய புத்தகங்கள் அதெல்லாமே நல்லா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், வாழ்க்கா விழுந்து கங்கை வரை நிறையா பப்ளிகேஷன்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. எங்கே உங்களுக்கு ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அல்லது பேப்பர் குவாலிட்டி அதெல்லாம் செக் பண்ணி. இங்கேயும் கல்கியோட புத்தகங்கள் இருக்குது. அதே போல் நமக்கு கடலுக்கு அப்பால் பா சிங்காரம் அவருடைய புத்தகங்கள் இருக்குது. குப்பாராவோட கதைகள் இருக்குது. அடையாளம் பதிப்பகத்தோட புத்தகங்கள் இருக்குது. அடுத்தது 81 பெல் புக் ஸ்டோர், புக் ஹவுஸ். இது போட்டித் தேர்வுக்கு தான். ஸோ போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஆர்வமாக கேட்பீங்க எங்கே இருக்குன்னு. பெல் புக் ஹவுஸ் இருக்குது. ஆகாஷ் அகாடமி இருக்குது. அதை டேஃப் அகாடமியோட ஆகாஷ் புக்ஸ், அதுவும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். மருத்துவ பதிப்பகம், உணவு கட்டுப்பாடு, மருத்துவ முறையில் உணவு செய்கிறது எப்படி, அந்த மாதிரி ஸ்டெப் புக்ஸ். அடுத்து 87 நன்மொழி பதிப்பகம், குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டால் அப்படின்னு சொல்லுவேன். திருக்குறள் காமிக் ஷேப்பில் இருக்குது. ஸோ நிறையா வந்து 10 திருக்குறளாக சேர்த்து ஒவ்வொரு தொகுதியாக நான் அது காமிக்கிறேன். ஏன்னா அரேபியன் நைட்ஸ், தெனாலிராமன், நீதிக்கதைகள், அது மட்டும் இல்லாமல் திருக்குறளும் நமக்கு காமிக் ஷேப்பில் கிடைக்கிது. மித்த புத்தகங்கள் நார்மல் கதை தான், திருக்குறள் மட்டும் காமிக் ஷேப். இவங்க 5, 6, 7 ஒவ்வொரு செட்டாக போட்டிருக்காங்க. இங்கே உள்ள புத்தகங்கள் எல்லாமே சோதி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபுல் அவங்களுடைய ஸ்டால் தான் நினைக்கிறேன். இது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு திருக்குறளுக்கு ஒரு கதை, குட்டி கதை. ஸோ இது அவசியம் இந்த வடிவில் திருக்குறள் கொடுத்தோன்னா பசங்க ஆர்வம் பார்ப்பாங்க. அடுத்து 88 நக்கீரன் ஸ்டால். நக்கீரனில் குறளோவியம் 650 ரூபா தான், ஹார்ட் பவுண்ட். அது மாதிரி நெஞ்சுக்கு நிதி 6 பாகங்கள் சேர்ந்தது ஒரு 3 புக்காக போட்டிருக்காங்க. 2000 ரூபாயா 2500 ரூபாயா விலை.
நக்கீரன் கோபால் அவர்களுடையது. ஸோ நமக்கு வீரப்பனை குறித்த நிறையா புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். அதே போல் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய உரையாடல்கள் பேட்டிகள் கிடைக்கிது. குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதை முன்னிட்டு அவரை குறித்து ஒரு 5 புத்தகம் அதுக்குள்ளே அடித்து வச்சுட்டாங்க. முன்னாடியே அடித்ததை இப்போ டிஸ்பிளே பண்ணுறாங்களா அல்லது சுட சுட இப்போ பிரிண்ட் பண்ணாங்களான்னு தெரில. அடுத்ததாக வைகரை. இந்த ஸ்டால் வந்து நமக்கு இந்த வழக்கமாக தன்னரம் தும்பி அந்த ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். இயற்கை பொருட்கள் ஏதாவது வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இயற்கை சார்ந்த சில பொருட்கள் சேல்ஸுக்கு இருந்துச்சு. புக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நமக்கு தன்னரம் தும்பியில் தான் எப்போ இந்த மாதிரி இருக்கும். இங்கேயுமே இந்த ஸ்டாலில் இப்போ வச்சுருக்காங்க. அடுத்தது ஆகாஷ் புக் சென்டர். ஸோ டேஃப் அகாடமியோடது. ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு நல்லா புத்தகங்கள் இங்கே இருக்கும். இதை குறித்து நண்பர் நம்மளை கூட்டு போன நண்பர் வந்து சொன்னார், டேஃபோட அகாடமி வந்து வடலூரில் இலவசமாக இயங்குது. ஸோ வடலூர் நீங்கள் போனீங்க அப்படின்னா யார் வேணாலும் போகலாம், அந்த மாதிரி ஃப்ரீயாக நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த தகவல் பயன்படுத்திக்கிங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் படிச்சுட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. தமிழ்நாடு முழுவதும் சென்றிருந்தாலும் வடலூரில் ஃப்ரீ அப்படின்னு. ஸோ என்னை இந்த புத்தகத்துள்ளாக்கு அழைத்து கூட்டு வந்த நண்பர் ராஜ்மோகன், அப்புறம் நம்மளை சந்தித்து நிறையா சப்போர்ட் பண்ண நண்பர் சோமேஷ், அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. கடலூர் புத்தகத்தில் அனுபவம் ஒரு இனிமையான அனுபவமாக இருந்துன்னு சொல்லலாம். அதை குறித்து மட்டும் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அடுத்ததாக பாரதி புத்தகாலயம். இங்கேயும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், ரஷ்ய இலக்கியங்களோட மொழிபெயர்ப்பு இருந்தாலும் இங்கே உள்ள குழந்தைகள் புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், விஞ்ஞானிகளை தமிழில் அறிமுகப்படுத்தும் விதமாக ஆயிஷா நடராஜன் அவர் எழுதின சீரீஸ். அப்புறம் இங்கே குறிப்பாக ஆயிஷான ஒரு சின்ன புத்தகம் இருக்கும். அது அனைத்து ஆசிரியர்களும் வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு நூல். ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் ஸ்டாக் காலி ஆயிரும். ஒரு புக் ஃபேர் இருந்து பாருங்கள், இந்த புத்தகம் தான் ஆயிஷா. குட்டியூண்டு புத்தகம், ஒரு 10-15 பக்கம்தான் இருக்கும். ஒரு அற்புதமான புத்தகம், அனைத்து ஆசிரியர்களும் வாசிக்கணும். அதே மாதிரி இது யாருடைய வகுப்பறை, ஆயிஷா இங்கிலீஷ்லையும் இருக்குது. இந்த புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் கேட்டகரியில் உள்ள புத்தகங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து சரண் புக்ஸ். இங்கேயும் நாட்டுடைமையாக்கப்பட்ட கல்கியோட பதிப்புகள். அதே மாதிரி அந்த 17 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் இவங்க மணிமேகலை, புறநானூறு, மேலே பார்த்திபன் கனவு, நாப்பாரசாரோட பாண்டிமாதேவி, நித்திலவல்லி, இதெல்லாமே கிடைக்கிது. கல்கி, நாப்பார்த்த சாரதி. அதே மாதிரி கொஞ்சம் இந்த 17 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், அதே மாதிரி சிங்காரம்மாருடைய நூல்களும் கிடைக்கிது. இந்த புக்ஸ்லாம் நிறையா பப்ளிகேஷன்ஸில் இருக்கும். நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி நல்லா வாங்கிக்கலாம். ஸ்டோரி எங்கேயும் மாற போகிறது கிடையாது. நமக்கு பேப்பர் குவாலிட்டி அந்த புக் சைஸ் அந்த இதுதான். அடுத்து 95 மணிவாசகர் பதிப்பகம், ஒரு பழமையான பதிப்பகம். நிறையா தமிழ் ஆய்வு நூல்களும் இங்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு வந்து 5 காப்பியும் ஒன்றா சேர்த்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி நிறையா பதிப்பங்கள் 5 பாகங்களும் சேர்த்து வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 12-13 வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்த ஞாபகம், ஒரே புக்கில் 5 பாகங்களும் சேர்ந்துருக்கும். இங்கே பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் ஷேடிங்கில் மறைஞ்சிருச்சு. பொன்னியின் செல்வன் 5 பாகங்களும் சேர்ந்தது இப்போயும் இருக்குது. ரேட் ரொம்ப கம்மி தான். அவசியம் குடும்பத்தோடு அந்த புத்தகத்துள்ளாக போய் பாருங்கள். சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணுங்கள். அடுத்தது சக்ஸஸ் புக் ஷாப். இவங்களும் ஒரு செல்லர், பட் நல்ல கலெக்ஷன்ஸு. குறிப்பாக வந்து பொன்னியின் செல்வன் இங்கிலீஷ் இருக்குது. கி ராஜநாராயணோட ஃபுல் செட், இவங்க ஃபுல் தொகுதிகள் இருக்குது. 9 தொகுதிகள் சூப்பராக இருக்கும். கீராவோட கதைகள் வாசிக்க ரொம்ப எளிமையானது. அவருடைய கோபல கிராமம் சீரீஸை வச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, 3 பாகங்கள். ஸோ கீரா செட் எனக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுறதுனா பண்ணுங்கள். வழக்கமாக ஸ்பான்சர் பண்ணுற நண்பர்கள் வேணால் வேறு யாராவது புதுசாக பண்ணுங்கள். அடுத்ததாக 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸோட புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது. ராகவன் அவர்கள் எழுதினது ஃபுல் சீரீஸ், அவருடைய மொத்த புத்தகங்களும் இங்கே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எந்த புத்தகம் எங்கே கிடைக்குமோ டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். அடுத்ததாக சஞ்சீவியார், இப்போ தான் உள்ள மக்கள் சாப்பிட்டுக்கு இருக்காங்க. அதுக்கடுத்து சீதை பதிப்பகம், அதாவது ஹவுரா பதிப்பக குழுமம். ஹவுராவை பொறுத்தவரை அனைத்து தலைப்புகள்லையும் இருக்கும். வரலாறு, வரலாற்று புனைவு,
இலக்கணம், இலக்கியம். இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் ஆஃபர் கூட விட்ருக்காங்க. 4000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1000 ரூபா தள்ளுபடி. ஸோ 3000 ரூபா தான் வரும் உங்களுக்கு பட்ஜெட். இங்கே பாருங்கள், இந்த புது வரவுகள் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே உடல் தீண்டும் தளல் நண்பர் ஏகரசி தினேஷோடது. அடுத்து வாசிக்கலான் இருக்க புத்தகம் இதுதான். ஏன்னா இதுக்கு முந்தைய புத்தகமான கூடாரம் மறுத்த கல்யாணம் வாசித்தேன். இப்போ தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதுவும் இங்கே கிடைக்கும். பட் இப்போ டிஸ்பிளேல இல்லை, அநேகமாக ஸ்டாக் முடிஞ்சிருச்சு போல். ஹவுராவில் பக்தி இலக்கியம் இருக்கும், திராவிட இயக்க நூல்களும் இருக்கும். ஹவுரா அனைத்து தலைப்புகளுக்குமான ஒரு ஸ்டால். கடைசி ஸ்டால் வந்தாச்சு, விகடன் பிரசுரம். விகடனை பொறுத்தவரையும் இவங்களுடைய சிவகாமியின் சபை தான் நம்மளே ஒரு 6 காப்பிக்கு மேலே நம்ம வியூவர்ஸ்க்காக வாங்கி அனுப்பியாச்சு. கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் இருக்குது, கிடைக்கும் போதே வாங்கிருங்க. இப்போ நான் காட்டியிருக்க புக்ஸ்லாம் அவங்களுடைய டாப் செல்லர்ஸ். பொன்னியின் செல்வன், நீரதிகாரம், இறையுதிர்காடு, இதெல்லாம். ஸோ ஒரு வழியாக பார்த்து முடித்தாச்சு. அவசியம் நம்ம கடலூர் புத்தகத்துள்ளாக போய் பாருங்கள். கடலூர் இருக்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலெலாம் கொண்டு போய் சேருங்க. குடும்பத்தோடு போங்க, நிறையா புத்தகங்களை வாங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் நிறையா தகவலுடன் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.